ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு சவுதி அரேபியால காலையில அதிகாலையில ஒரு துயரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. இந்த விபத்து மெக்கா டூ மதீனா போற வழியில தான் நடந்திருக்கு. உம்ரா பயணத்துக்காக பயணிகளை ஏற்றி வந்த பேருந்து எதிர்பாராத விதமா முன்னால போயிட்டு இருந்த டீசல் டேங்கர் மேல மோதி வெடிச்சிருக்கு. அதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த பஸ்ஸில 42 பேருக்கும் மேற்பட்டோர்கள் இந்தியர்கள். அதுவும் தெலுங்கானா மாநிலத்தோட ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு. லோக்கல் அத்தாரிட்டீஸும் இந்தியன் எம்பசியும் இன்னும் இந்த விபத்துல எத்தனை பேர் கேஷுவாலிட்டிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கான தீவிர சிகிச்சை கொடுக்கறதுலுமே மும்முரம் காட்டி வர்றாங்க. இந்த விபத்தை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உதவிகளுக்காகவும் இந்தியன் எம்பசி ஜெத்தாவில் ஒரு கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்லைன் நம்பர்ஸுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் எம்பசி ரியாத் அண்ட் ஜெத்தாவுமே லோக்கல் உம்ரா அண்ட் ஹஜ் அமைச்சகத்தை காண்டாக்ட் பண்ணி பில்கிரிம்ஸ் லிஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானாவில் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தீவிரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தீராத துயரம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். அவங்க குடும்பத்துக்கு கடவுள் தைரியத்தை கொடுக்கட்டும்.